ஹை ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம ஒரு முக்கியமான தகவல் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது தெலுங்கானா மாநிலத்தில் நடந்த ஒரு நிகழ்ச்சியில் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இந்தியர்கள் தங்கம் வாங்குவதை ஓராண்டு தள்ளி போடுங்கள் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய அறிவிப்பு வெளியிட்டிருந்தார். இதனுடைய காரணம் என்ன, எதனால் ஒரு வருஷத்துக்கு அப்புறம் தங்கம் வாங்குங்க அப்படிங்கிறத வலியுறுத்தியிருக்கிறாரு அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் முழுமையாக தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். குறிப்பாக சொல்லப்போனால் மேரேஜ், அதாவது திருமணங்களுக்காக கூட நீங்கள் தங்கம் வாங்கிறத தவிருங்க, ஒரு வருடம் கழித்து தங்கம் வாங்குங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க. அப்போது இந்த தங்கம் நம்ம வாங்குறதுனால என்ன பிரச்சனை? ஏன்னா காலங்காலமாக எந்த ஒரு ஃபங்க்ஷனாக இருந்தாலும் நம்ம தங்கம் வாங்குறத வழக்கமாக வச்சுருக்கிறோம். இந்த வகையில் தங்கம் வாங்குறதுனால நம்மளுக்கு என்ன பிரச்சனை வரும் அப்படிங்கிறத டீட்டெயில்டாக சொல்கிறேன். நம்மளுடைய இந்திய பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் 2 முக்கியமான விஷயங்களுக்கு நம்ம அதிகமாக டாலர் அளவில் செலவிடுறோம். ஒன்று கச்சா எண்ணெய், க்ரூட் ஆயில், இன்னொன்று கோல்டு, தங்கம். இது 2த்துக்கும் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அந்த இம்போர்ட் சார்ஜஸ் அப்படிங்கிறது அதிகமாகுது. இது என்ன புதுசாக இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, கச்சா எண்ணெய் பொறுத்த வரைக்கும் 85% நம்ம வெளிநாடுகளில் இருந்து தான் இறக்குமதி பண்ணுறோம். தங்கத்தை பொறுத்த வரைக்கும் 90% நம்ம வெளிநாடுகளில் இருந்து தான் இறக்குமதி பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி நம்ம வெளிநாடுகள்லேருந்து இறக்குமதி பண்ணும்போது அதுக்கான இம்போர்ட் டியூட்டி சார்ஜஸ் அப்படிங்கிறத நம்ம செலுத்துகிற மாதிரி இருக்கும். இந்தியாவினுடைய நிதியிலிருந்து இம்போர்ட் டியூட்டி சார்ஜஸ் அப்படிங்கிறத நம்ம செலுத்துகிறோம். அதுவும் குறிப்பாக இந்திய ரூபாயில் நம்ம செலுத்த மாட்டோம், டாலரில் தான் நம்ம அந்த இம்போர்ட் சார்ஜஸ் செலுத்துகிறோம். இதனால் டாலர்னுடைய அந்த உயர்வானது அதிகமாகுது, டாலர்னுடைய மதிப்பு அதிகமாகுது, இந்தியாவினுடைய ரூபாயின் மதிப்பு குறைய தொடங்குது. ஏன்னா நம்ம அதிகமாக இந்த கச்சா எண்ணெயும் தங்கத்தையும் வெளிநாடுகள்லேருந்து இறக்குமதி பண்ணுறதுனால நம்ம செலுத்த வேண்டிய தொகையானது டாலரில் செலுத்துவோம். அப்போது டாலரினுடைய மதிப்பு ஏறுது, ரூபாயினுடைய மதிப்பு குறையுது. அது எப்படிங்க நம்ம தங்கம் வாங்கினால ரூபாயினுடைய மதிப்பு குறையுது அப்படின்னா, இந்த ஃபினான்ஷியல் அட்வைசர்ஸ்லாம் பொறுத்த வரைக்கும் இந்த தங்கத்தை ஒரு சாதாரணமான நுகர்வு பொருள் அல்ல அப்படின்னு தான் சொல்லுவாங்க. கச்சா எண்ணெய் மாதிரி, கச்சா எண்ணெய் எந்த அளவுக்கு நம்மளுக்கு முக்கியமோ, ஆனால் தங்கம் அப்படிங்கிறது அந்த அளவுக்கு டெய்லி நாம் யூஸ் பண்ணுற பொருள் கிடையாது. இருந்தாலும் தங்கத்தை மக்கள் அதிகமாக வாங்குவதற்கான காரணம் ஏதாவது ஆத்திர அவசரம்னா அதை அடமானம் வச்சுக்கலாம், அல்லது அந்த தங்கத்தை நம்ம ஒரு பாதுகாப்பான முதலீடாக பார்ப்போம். ஒரு சேவிங்ஸாக பார்க்குறதுனால இந்த தங்கத்தை நம்ம அதிகமாக வாங்குகிறோம். இதனால் இங்கே தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க, உலகளாவிய நெருக்கடி நேரங்களில் மக்கள் அதிகமாக தங்கம் வாங்க ஆரம்பித்தால் நாட்டிலிருந்து அதிக டாலர் வெளியேறுகிறது. இதனால் இந்தியாவின் நடப்பு கணக்கு பற்றாக்குறை, அதாவது கரண்ட் அக்கௌண்ட் டெபிசிட் அதிகரிக்கும். அதாவது நாட்டின் வருவாயை விட அதிக வெளிநாட்டு நாணயத்தை செலவிடும் நிலை உருவாகுது. இது ரூபாயை மேலும் பலவீனப்படுத்தும் அபாயத்தை ஏற்படுத்துகிறது. அதனால தான் எண்ணெய் விலை உயர்வு, போர் பதற்றம் அல்லது ரூபாய் வீழ்ச்சி போன்ற சூழ்நிலைகளில் அரசுகள் தங்க இறக்குமதியை கட்டுப்படுத்த முயற்சிக்கின்றன அப்படின்னு நிதி நிபுணர்கள் எல்லாருமே சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இந்த காரணத்தினால தான் திருமண நிகழ்ச்சிகளுக்கு கூட தங்கத்தை யாரும் அதிகமாக வாங்காதீங்க, ஒரு வருஷம் தள்ளி போடுங்க அப்படின்னு நம்ம நாட்டோட பிரதமர் அவர்கள் சொல்லியிருக்காங்க. ஒரு முக்கியமான அறிவிப்பு சொல்லியிருந்தாங்க. என்ன அப்படின்னா, அதாவது ஒர்க் ஃப்ரம் ஹோம், அதே மாதிரி விர்ச்சுவல் மீட்டிங்ஸ். இந்த கொரோனா காலத்தில் எப்படி நிறைய பேர் ஒர்க் ஃப்ரம் ஹோமில் இருந்தாங்களோ அதே மாதிரி இது இப்போவும் ஃபாலோ பண்ணுங்கள். இதனால் எரிபொருள் சேமிக்கப்படுது. எரிபொருள் சேமிக்கிறதுனால நம்ம இம்போர்ட் பண்ணக்கூடிய அந்த க்ரூட் ஆயில் சொல்கிறோம்ல, கச்சா எண்ணெய் குறைய தொடங்கும். அதனால் நம்ம திருப்பி கொடுக்க வேண்டிய அந்த இம்போர்ட் சார்ஜஸ் டாலர் குறையுது. ஸோ இதுவும் ஒரு முயற்சியாக நம்ம எடுக்கணும். இப்போ ஒரு பர்சனல் ரீசனுக்காக நம்ம போகிறோம்னா பிரச்சனை இல்லை. இப்போ அலுவலகத்துக்கு ஒரு மீட்டிங்காகவே நம்ம போகிறோம் அப்படின்னா அதெல்லாம் டீம்ஸ் மீட்டிங் இல்லை ஜூம் மீட்டிங்கில் கண்டக்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு அறிவுரை கொடுத்துருக்கிறார். அண்ட் 3ஆவதாக பார்த்தீங்கன்னா, எரிவாயு மற்றும் எரிபொருள் பயன்பாட்டை முடிஞ்ச அளவுக்கு கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வாங்க. அதாவது இது குறிப்பாக எதை சொல்கிறாங்கன்னா, எல்பிஜி கேஸ் சிலிண்ட்ரு. இப்போ நம்ம வீட்டு உபயோகத்திற்காக எல்பிஜி கேஸ் சிலிண்டர் யூஸ் பண்ணுறோம். தேவையில்லாமல் அந்த கேஸை வேஸ்ட் பண்ணாமல் முடிஞ்ச அளவுக்கு கட்டுப்பாட்டோடு இருங்க, சிக்கனமாக அதை பயன்படுத்துங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி இப்போது டிரான்ஸ்போர்ட், இப்போ ஒரு நபர் ஆஃபீஸ் வராருன்னா அந்த ஒரு நபருக்காக அவர் என்ன பண்ணுவார், கார் எடுத்துகிட்டு வருவார். ஸோ இந்த மாதிரி சூழ்நிலையெல்லாம் தவிர்த்துட்டு மாற்று வழிகளை நீங்கள் பொது போக்குவரத்தோ அல்லது மின்சார வாகனங்கள் பயன்படுத்துங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இந்த ஒரு 3 முக்கியமான அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறாரு. ஸோ எதனால் இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், எதனால் திருமணத்துக்கு கூட ஒரு இடத்திற்கு தங்கம் வாங்காமல் தள்ளி போடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்படின்னு. ஸோ இன்றைக்கே பார்த்திங்கன்னா நிறையா கல்யாண ஜுவல்லர்ஸாக இருக்கட்டும், மற்ற நகைக்கடைகளாக இருக்கட்டும், அந்த தங்கம் வாங்குவதற்கான
அந்த டெய்லி அந்த கூட்டம் வருவாங்கல்ல, ஸோ அது எல்லாமே வந்து குறைஞ்சிருக்கு. இதனால் ஷேர் மார்க்கெட்டில் ஒரு பெரிய டவுன் ஆயிருக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் நியூஸ் வந்துட்டுருக்குது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக அந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.